நம்ம எல்லாரும் உட்காரும். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வாரியின் அன்பு இந்த உலகத்திலே யாரு நம்மேலே காட்டாத அன்பு. கல்வாரியின் ஆழம் இந்த உலகத்திலே மனைவி, பிள்ளைகள், புருஷன், உலக சிநேகிதர்கள் யாரும் காட்டாத ஒரு மகா பெரிய அன்பு கல்வாரியின் அன்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரியிலே உன் பாவங்களுக்காக, உன் சாபங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக, உன் மீறுதலுக்காக இயேசு பலியானார். Praise the Lord. உலகமெங்கிலும் இந்த பாடு மரணங்களை ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆகவேதான் இந்த நாளிலே நான் சிலுவை குறித்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2 வாரமாய் நான் சிலுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். ஏசாயா சொல்லும்போது 53ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். வாசிக்கலாம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாவத்தின் தண்டனையை இயேசு சிலுவையிலே சுமந்தார். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்களிலிருந்து தண்ணீர் இல்லை, ரத்தங்கள் வடிகிறது. தலையிலிருந்து ரத்தங்கள் வடிகிறது, கைகளிலும் கால்களிலும் இருந்து ரத்தங்கள் வழிகிறது. ஈட்டினாலே ஒரு மனிதனுடைய விழாவிலே குத்தினான். ஆண்டவர் வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், அருமையான எந்த கள்ளனுக்கும் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படவில்லை. எத்தனையோ பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் இயேசுவை போல தண்டனை எந்த கள்ளனுக்கும் கொடுக்கப்படவில்லை. சமுதாயத்திலே குற்றங்களை செய்கிறவனை நேர கூட்டிக் கொண்டு போய் சிலுவையில் அடிப்பார்கள், அவ்வளவுதான். முந்தின இரவெல்லாம் அவரை பரியாசம் பண்ண தொடங்கினார்கள், சவுக்கையினால் அடித்தார்கள், அவருடைய கண்களை மூடி தலையிலே கொட்டி, யார் கொட்டியது என்று சொர்க்க தரிசனம் சொல் என்று சொன்னார்கள். அவரை காரி துப்பினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பாவத்தின் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். கடந்த வாரத்தில் சிலுவை அண்டையிலே நின்ற 2 மனிதர்களை பார்த்தோம். ஒரு மனிதன், சீமோன் என்ற ஒரு மனிதனை நாம் பார்த்தோம். அவனுக்கும் சிலுவைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவன் இயேசுவை பற்றி அறிந்தவன் அல்ல. முற்பிதாக்களாகிய தேவனை ஆராதித்து வழிவோரமாய் போய்கொண்டிருந்த போது ஒருவர் சிலுவையை சுமந்து போய்கொண்டிருக்கிறதை பார்த்தான். அவன் இரக்கமுள்ள மனுஷன். ஐயோ, இவரை சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணுகிறார்களே ரோம போர் சேவகர்கள், அவரை சவுக்கையினாலே அடிக்கிறார்கள். அப்பொழுது அவர் கிட்டே நின்று அவன் பரிதாபப்பட்டதனால ரோம போர் சேவகர்கள் இவனை சுமக்கும்படியாய் வைத்தார்கள். அவன் கொஞ்ச நேரம் சிலுவையை சுமத்தான். அது பூமியிலே அவனுக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம். மகா பெரிய பாக்கியம். இயேசுவின் சிலுவையை சுமக்கிறது என்பது அது மகா பெரிய பாக்கியம். அருமையான அந்த பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார்.
இரண்டாவது ஒரு மனிதனை போன வாரத்திலே பார்த்தோம். அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. ஆனால் அவன் ரகசிய சீசன் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவானவர் நடத்தின எந்த கூட்டத்திலும் அவன் போனதில்லை. மலை பிரசங்கம் கேட்கவோ அல்லது சமுத்திரத்திலே அவர் பேசிக் கொண்டிருந்த போது அதை கேட்கவோ, கிராமங்களிலே அவர் பிரசங்கிக்கும் போது அதை கேட்கவோ, பட்டணங்களிலே அவர் பேசும்போது அதை கேட்கவோ, ஆலயங்களிலே அவர் பிரசங்கிக்கும் போது அதை கேட்கவோ அவன் போனதில்லை. எந்த அற்புதத்தையும் அவன் இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டதில்லை. ஆனால் அவன் ஒரு பெரிய பணக்காரன், அவன் ஒரு செல்வந்தன். கல்வாரி சிலுவை அண்டைக்கு வந்து நின்றான். அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான், இயேசுவை நாம் அடக்கம் பண்ண வேண்டும். ஏன் இந்த தீர்மானம் பண்ணினான் என்றால், அந்த தேசத்திலே சிலுவையில் அடித்து தொங்குகிறவர்களை அருமையான புலன் தின்னுகிற கழுகுகள் வந்து அந்த சதைகள் எல்லாம் எடுத்து வித்து தின்று போய்விடும். கடைசியாய் தொங்கிக் கொண்டிருக்கிற சில எலும்புகள் தான் அந்த சிலுவையிலே தொங்கும். அதை எடுத்து ரோமர்கள் அதை எடுத்து அடக்கம் பண்ண ஒருவரை வைத்திருப்பார். அடுத்த நாளிலே வரும்போது ஒன்றும் இருக்காது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் அடக்கம் பண்ண வேண்டும் என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பிலாத்தினிடத்திலே போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு தன் சொந்த கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணினான் என்று போன வாரத்திலே கேட்டோம். இந்த வாரத்திலே சிலுவை அண்டையிலே நின்ற இன்னொரு மனிதனை நான் உங்களோடு கூட பேசப் போகிறேன். நமக்கு ஒரு சின்ன பாடு வந்தாலே நாம் சபைக்கு வருவதில்லை. இந்த வெயில் நிறைய பேர் வருவதில்லை. வீட்டு வேலையிலேயே சிலர் இருக்கிறார்கள், சொந்த காரியங்களிலே இருக்கிறார்கள். கல்வாரியின் அன்பு, கல்வாரியின் சிலுவை பாடு மரணம், ஒரு மனிதன் அதை ஆழமாய் சிந்திப்பானால் தன் ஜீவனையே இயேசுவுக்காக கொடுப்பான். தன் ஜீவனையே இயேசுவுக்காக கொடுப்பான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இவ்வளவு நாள் நீ மனிதனுக்காக வாழ்ந்தாய், குடும்பத்திற்காக வாழ்ந்தாய், உறவுகளுக்காக வாழ்ந்தாய். இந்த கால வேளையிலே உன்னை நோக்கி ஒரு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு என்றால், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்கிற அழைப்பு. ஆண்டவருடைய சிலுவையை தேவனுடைய ஊழியமாயிருக்கிறது. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர் அழுது கொண்டே இருக்கும்போது பீகாரை கர்த்தர் காண்பித்தாராம். நல்ல வேலையிலே சென்னையில் இருக்கிறார், நல்ல சம்பளத்தில் இருக்கிறார். வீட்டுல ஒத்துக்குவாங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க? கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்து ட்ரெயின்ல ஏறி பீகாருக்கு போனவர் தான் அகஸ்டின். பாஷை தெரியாது, அங்க இருக்கிற எல்லாம் வேறு, அவருடைய கல்ச்சர் வேறு, அவங்க ஆகாரம் வேறு, எல்லாம் வேறு. ஆனால் இயேசு சிலுவை சுமக்க வாலிப நாட்களிலே தங்களை ஒப்பு கொடுத்தார். 225 மிஷனரிகள் பீகாரில் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிஷனரியின் சம்பளம் மாசம் 25,000 ரூபாய். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா 25 பேருக்கு சம்பளம் போட எவ்வளவு ஆகும் பார்த்துட்டு. எதற்காய் சொல்லுகிறேன் என்றால், சிலுவையை சுமக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சிலுவையை சுமக்கும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். உன்னையே ஒருவர் சுமக்க வேண்டியிருக்கிறது. உன்னை சுமக்க வேண்டும். என் மனசுல வருது, இன்னைக்கு யாரெல்லாம் ஆராதனைக்கு வரல? ஏன் வரல? முடிச்ச உடனே நானும் பிரதரும் போண்டி இருக்கு, கொஞ்சம் பேர் சந்திக்கிறது. ஒருத்தர் கேட்டோம், வருவாங்களா பிரதர்? இல்ல, வர்றது கஷ்டம், நடக்க முடியாது, வர்றது கஷ்டம். உனக்காக, உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக, உன்னுடைய சாபங்களுக்காக, முற்பிதாக்களின் சாபங்களுக்காக இயேசு சிலுவையிலே சுமந்தார்.
ஆமென். Praise the Lord. உன் இருதயம், உன் ஆவி இந்த காலவேளையில இந்த சிலுவையின் செய்தியானது உன்னை அக்கினியாய் மாற்றட்டும். உன் ஆவியை எழுப்பட்டும். மரித்து போய் கிடக்கிற உன் ஆவி எழும்புவதாக இயேசுவின் நாமத்தில். மரித்து போய் கிடக்கிறவன் ஆத்துமா எழும்புவதாக இயேசுவின் நாமத்தில். மரித்து போய் கிடக்கிறதான உன் ஊழியம் எழும்புவதாக இயேசுவின் நாமத்தில். மரித்து போய் கிடக்கிறவன் கிருபைகள் வல்லமைகள் எழும்புவதாக. கர்த்தருக்காய் எழும்பி கிரியை செய்கிற ஒரு போர் வீரனாக நீ மாறுவாயாக. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில இன்னொரு மனுஷன் அண்டைக்கு உன்னை கொண்டு போக விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதிலே நீங்கள் பார்க்க முடியாது. அப்போஸ்தலருடைய புத்தகத்திலே தமஸ்குவை நோக்கி சபையை பாழாக்கி வெளியாய் போகும்போதுதான் இவனை நீங்கள் பார்க்க முடியும். இவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் இவன் நியாயப்பிரமாணத்தின்படி கட்டப்பட்டிருந்தவன். நியாயப்பிரமாணத்திலே கட்டப்பட்டிருந்தவன். ஏனென்றால் அவரிடத்திலே வந்து கேட்டார்கள், ஆபிரகாமிலும் நீர் பெரியவரோ, ஈசாக்கிலும் பெரியவரோ, யாக்கோபிலும் பெரியவரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவருக்கு இவர்களை பற்றி, ஆண்டவரை பற்றி தெரியாது. அவர் எல்லாரிலும் பெரியவர், அவர் எல்லாரிலும் உயர்ந்தவர், அவர் எல்லாரிலும் மேன்மையானவர். எல்லா அருமையான கால்களும் அவருக்கு முன்னே முடங்கும். Glory to God. ஹல்லேலூயா. அவ்வளவு மேன்மையானவர். ஆனால் நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்தும்படியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சனகரிப்பு என்னும் சங்கத்திலே இருந்தான். பிரதான ஆசாரியனிடத்துல, ராஜாவினிடத்துல அவன் உத்தரவு பெற்றுக் கொண்டு கிறிஸ்தவ சபைகளை பாழாக்கிக் கொண்டிருந்தான். என்ன அருமையான வேதனையான காரியம் என்றால், பவுலை நான் சொல்லுவேனானால் அவன் ஒரு கொலைகாரன். ஏன்னா ஒருத்தர் கொலை செய்கிறான் என்றால் இரண்டாவது ஆளும் குற்றவாளி தான். எஃப்ஐஆர் என்ன, நிறைய பேர் போலீஸ்காரங்க இருக்கிறீங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது கொலை செய்த 4-5 பேர் அதற்கு உடந்தையா இருந்தார்கள், 4-5 பேரை எஃப்ஐஆர்ல காமிப்பாங்க. அதே போலதான் நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய சேவானை கொலை செய்யும்படி அவன் சம்மதித்திருந்தான். இந்த ஒரு ஆளை மட்டும்தான் கொலை செய்தான் நினைக்கிறீங்களா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். பரிசுத்தவான்களை அநேகரை நான் சிறைச்சாலையிலே அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். அநேக பரிசுத்தவான்களை சபை நடத்தி கொண்டிருந்த ஊழியக்காரனை, சபை நடத்தி கொண்டிருந்த தேவ மனுஷர்களை, பரிசுத்தவான்களை சிறையில் அடைத்தது மாத்திரமல்ல, அவர்களை துன்பப்படுத்தினது மாத்திரமல்ல, அவர்களை வேதனைப்படுத்தினது மாத்திரமல்ல, அவர்களை கொலை செய்ய நான் சம்மதித்திருந்தேன் என்று எழுதுகிறார். இப்படிப்பட்ட மனுஷன் தான் சொல்லுகிறான், சிலுவையை குறித்தே அல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்று சொல்லுகிறார். சிலுவை எங்கே இவன் பார்த்தான் என்றால், தமஸ்கு பட்டணத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த போது ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறான்.
அது சூரியனிடத்தில் உண்டான வெளிச்சம் அல்ல, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்து வந்த வெளிச்சம். யோவான் அதைதான் சொல்லுகிறான், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று எழுதுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வெளிச்சத்தை பார்த்தவுடனே ஒரு சத்தத்தை காட்டுகிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் தரையில் விழுந்தான். அப்போது சவுலே 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 சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்த? சவுலே சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளிலே உதைக்கிறது கடினமாம். அங்கேதான் அவன் சிலுவையை பார்த்தான். ஆமென். அங்கேதான் அவன் சிலுவையின் தரிசனத்தை கண்டான். அங்கேதான் அவன் சிலுவையை காண்கிறான். Praise the Lord. இந்த உலகத்திலே அவன் என்ன நினைத்துக் கொண்டிருந்தான் என்றால், நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற நியாய பிரமாணம் தான் மேன்மையானது, நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற அருமையான சத்தியம் தான் மேன்மையானது, வேறே சத்தியம் மேன்மை இல்லை என்று அவன் நினைத்தான். இப்போ அவன் பார்த்தது யார் என்றால், நானே சத்தியம், நானே ஜீவனும், நானே ஒளியுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. Praise the Lord. இன்று இயேசு உனக்கும் எனக்கும் தரிசனமாயிருக்கிறார். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தோம், நாம் பின்பற்றுகிற மதமும் நாம் பின்பற்றுகிற மார்க்கம் தான் சரியாயிருக்கும். இல்லை, இயேசுதான் மார்க்கம், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். இயேசுவின் சிலுவையை அருமையான இவன் எழுத்தின்படியான சிலுவையை பார்க்கவில்லை, சிலுவையை அவன் விசுவாசத்திலே பெற்றுக்கொண்டு அதை சார்ந்து கொண்டான். ஆமென். ஏன்னா 4 சுவிசேஷத்திலே தான் நீங்கள் எழுத்தின்படியான இருக்கிற சிலுவையை அந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு பார்த்தான், சிமியோன் பார்த்தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத்தின்படியாக இருக்கிற சிலுவையை விசுவாசத்திலே தரிசித்தான். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் காணாது அந்த சிலுவையை விசுவாசிக்கிறீர்கள், காணாது விசுவாசிக்கிறீர்கள். 3 காரியத்தை இந்த காலவேளையில இந்த வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மறுபடியும் வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது. வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். முதலாவதாக நான் இந்த பூமியில ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். என்ன தீர்மானம் என்றால், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நான் எடுத்திருக்கிறேன். இத்தனை காலம் என் படிப்பை குறித்து மேன்மை பாராட்டினேன், என்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டினேன், என் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டினேன், என் அதிகாரத்தை குறித்து மேன்மை பாராட்டினேன், நான் நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டினேன், என் ஜாதியை குறித்து நான் மேன்மை பாராட்டினேன், என் உறவுகளை குறித்து மேன்மை பாராட்டினேன். ஆனால் இந்த சிலுவையை நான் எப்போது தரிசித்தேனோ, இந்த சிலுவையை நான் எப்பொழுது பார்த்தேனோ, சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். பவுல் மேன்மை பாராட்ட நிறைய இடம் இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3 வரையிலும் வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால்
நானும் வைக்கலாம். ஆம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஆம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக எனக்கு பூமியில லாபமாய் இருந்தவைகள் ஏராளம் உண்டு, அவைகளை மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அவைகள் எல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. உனக்கு மேன்மையாய் சொல்லுகிற நிறைய காரியங்கள் இந்த பூமியில இருக்கலாம். பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை உதறி தள்ளிவிட்டு வந்தான். யார் வருவார்கள்? யார் வருவார்கள்? கொஞ்சம் பாடு, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் துன்பம் வந்தவுடனே அவர்கள் அருமையான இயேசுவை விட்டு விடுவார்கள். சில விதைகள் வழியோரத்திலே விதைக்கப்பட்டது, சில விதைகள் முள்ளிலே விதைக்கப்பட்டது, சில விதைகள் பாறையிலே விதைக்கப்பட்டது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டது. பாறையிலே விதைக்கப்பட்ட விதை கொஞ்ச நாள் வளர்ந்தது, கொஞ்ச நாள் பாட்டு ஜெபம் எல்லாம் இருந்தது. யா முள்ளிலே விதைக்கப்பட்ட விதையும் கொஞ்ச நாள் இருந்தது. யா வழியோரத்திலே பின்னே விதைக்கப்பட்ட விதைகள் அப்பொழுதே பறவைகள் வந்து தின்று விட்டது. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள், அந்த நல்ல நிலம்தான் தேவனுடைய சபை. அந்த நல்ல நிலம்தான் அருமையான கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிற சபை. இந்த நாளின் காலவேளையில நீங்கள் மேன்மையாய் தோன்றுகிறவைகளை உதறி தள்ள வேண்டும். ஆபிரகாம் நாட்களிலே பிரமாணமே கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவன் மேன்மையானவைகளை எல்லாம், தாய் தகப்பன், சொந்தம், உறவு, குடும்பம், இது எல்லாமே ஆண்டவரை உங்கள் முழு குடும்பமும் பின்பற்றி வந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலகத்தை சார்ந்த ஒரு கூட்டம் உங்கள் வீட்டிலே இருந்தால், உங்கள் புருஷனோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளோ, அருமையான உங்கள் உறவினர்களோ இன்றைக்கு உங்கள் வீட்டிலே இருந்தால், அவர்களிடத்திலே இருந்து சிலுவையை சுமந்து வருவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இந்த நாளில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இயேசுவை பின்பற்ற உன்னை தடுக்கிற எந்த வல்லமையாயிருந்தாலும், இயேசுவை பின்பற்றி வருகிற அருமையான அந்த இடத்திலே உன்னை நிறுத்துகிற எந்த மனிதனாயிருந்தாலும், எந்த மனுஷியாயிருந்தாலும், அருமையான ஒருவன் தாயாவது தகப்பனையாவது வீட்டையாவது நிலங்களையாவது விட்டு வராதவன் என் சீசனாய் இருக்க மாட்டான். வேதம் சொல்லுகிறான். முதல் இடம் மேன்மை பாராட்டுகிற இடம். இப்ப கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, இந்த கொரிந்தி சபை ஜனங்க பலவிதமான ஜனங்க கொரிந்தி சபையில் இருந்தாங்க. ஆவியில வளர்ந்தவங்களும் இருந்தாங்க, வளராதவங்களும் இருந்தாங்க, புது ஜனங்கள் இருந்தாங்க. ஒன்று கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது அல்ல. கொஞ்சம் புளிச்சமா முழுவதும் கொஞ்சம் புளிச்சமா நீங்க மேன்மை பாராட்டுறது நல்லதில்ல. ஐயா, நீங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 7, 8 வாசிக்கலாம். சில ரதங்களை குறித்தும், சில ரதங்களை குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாதிருப்பேனா?
தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசிக்கலாம். அவன் சொல்லுகிறான், நான் கட்டின பாபிலோன். Praise the Lord. இது 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தில் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? நான் கட்டின மகா பாபிலோன் என் வல்லமைக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் யாத்திரையில இந்த பிள்ளையாயிருக்கட்டும், இந்த புருஷனாயிருக்கட்டும், இந்த படிப்பாயிருக்கட்டும், இந்த அழகாயிருக்கட்டும், இந்த ஆசையாயிருக்கட்டும், எல்லாம் இந்த பூமியின் யாத்திரையில கர்த்தர் நமக்கு தயவாய் கொடுத்தவைகள். நம்முடைய பலத்திற்காகவோ, நம்முடைய நீதிக்காகவோ, நம்முடைய பரிசுத்தத்துக்காகவோ கர்த்தர் கொடுத்ததல்ல. அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஆசீர்வாதங்கள், கிருபையாய் கொடுத்த நன்மைகள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் ஆராதனையை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களை உயர்த்த உங்கள் ஜெபத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அதுதான் நன்றி உள்ள இருதயம், அதுதான் நல்ல இருதயம், அதுதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் நல்ல இருதயம். ரொம்ப ஏயா ஜெபம் பண்ற? எனக்கு ரொம்ப நன்மை செய்திருக்கிறாரியா. எல்லா நேரமும் ஆராதனைக்கு போகணுமா? ஐயா, எனக்கு இயேசுநாதர் ரொம்ப நன்மை செய்திருக்கிறாரியா. எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். கொரோனால எவ்வளவு பேர் போயிட்டாங்க. அத பணக்காரங்க வியாதின்னு சொல்றாங்க. எவ்வளவு பேர் போயிட்டாங்க. எவ்வளவு வியாதி இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு வியாதி. எனக்கு என்னவோ தெரியல பாஸ்டர், சபையில வந்தா தூக்கமா வருது பாஸ்டர், சபையில வந்தா அப்படியே ஒரு மாதிரி வருது பாஸ்டர். ஏன்னா பவுல் பெரிய பிரசங்கியாரு. பவுல் பிரசங்கியார மாதிரி யாரும் இந்தியாவிலும் பேச முடியாது, தமிழ்நாட்டிலையும் பேச முடியாது. கிரேட் பிரீச்சர். ஆனா பேசிட்டு ஒருத்த மேல் மாடியில தூங்கி பொத்துன்னு விடுறான். அப்ப நான் நினைப்பேன், அவன் பேசும்போதே தூங்குறான்னு சொன்னா நான் நைட் பிரேயருக்கு தான் போறதே நிறுத்திட்டேன். ஐயா, எப்படி நன்றி கர்த்தருக்கு செலுத்த வேண்டும்னா, கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், என் வாகனத்தை முன்னும் பின்னும் பார்த்து நடத்தி வந்திருக்கிறார். ஏதோ கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? இப்ப போய் நான் ஈராக்ல பிரசங்கம் பண்ணனா 1,00,000 பேர் ரட்சிக்கப்படுவோம். ஆமா, கர்த்தர் உங்களுக்கு அரணாயிருக்கிறார், குண்டுகள் ஒன்று உங்கள் மேல் படாது, நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவன் சொன்னா அவ்வளவு பேர் வந்துருவோம். குண்டு படாதா? அப்ப நாங்க அந்த இயேசு ஏற்றுக்கொள்றோம். அவ்வளவு ஜனங்க தத்தளிக்கிறாங்க. இஸ்ரவேல்ல ஜனங்க தத்தளிக்கிறாங்க, அமெரிக்காவில் ஜனங்க தத்தளிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கா பத்திரிகையில போட்டுக்கிறாங்க, அமெரிக்கா தாக்குதுன்னு சொல்லி சீக்கிரட் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. அமெரிக்கா தாக்கப்படும் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. பாண்டிச்சேரி தாக்கப்படும் சொன்னா எல்லாரும் வந்துருவாங்க சபைக்கு. செத்தாலும் சபையில செத்து பரவத்துக்கு போயிடலான்னு வந்துடலாம், கொண்டு போட்டாலும் பரவாயில்ல. உலக தத்தளிக்குதுயா, ஜனங்க தத்தளிக்கிறாங்கயா. பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி சும்மா சொல்லிருக்கிறாங்க. அங்க என்ன கூட்டம் நினைக்கிறீங்க? பெட்ரோல் இல்லை. இது கண்டினியூவான பெட்ரோலும் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, பருப்பு கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. உங்க வேலையெல்லாம் அருமையான 1 மாசம் லீவ் போட்டுருவாங்க.
பஞ்சங்களும் கொள்ளை வியாதிகளும் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் ஆவிக்குரிய ஜீவியம் அருமையான விழிப்போடு கூட இருந்தால்தான், நீ செபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தால்தான் அருமையான சிலுவை பக்கம் நிற்க முடியும். நீ தூங்கிக் கொண்டிருந்தால், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தூங்கிக் கொண்டிருந்தால், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அனலமில்லாமல் குளிரமில்லாமல் வெதுவெதுப்பாய் இருந்தால், ஒரு செத்த நிலைமையில நீ இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதனாய் இருந்தால், அருமையான சிலுவையை நீ பார்த்தவுடனே அவர்கள் வஸ்திரங்களை விட்டு ஓடினது போல நீயும் ஓடி விடுவாய். ஆமென். Hallelujah. ஆகவே முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுலை இந்த சிலுவை செய்த மேன்மையான காரியம் என்னவென்றால், இதையே அவன் மேன்மைப்படுத்தும்படியாய் தன் வாழ்க்கையிலே தீர்மானித்து தன் ஜீவிய நாளெல்லாம் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு மனிதனாய் அவன் மாறிவிட்டான். இரண்டாவது அதே வசனத்தை வாசிக்கலாம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது. நான் இனி மேன்மை பாராட்ட மாட்டேன்பா. இவ்வளவு நாள் நான் மேன்மை பாராட்டினேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இனி மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் மேன்மை பாராட்டுகிற ஒரு இடம் என்றால் என்னுடைய ரட்சிப்பு, என்னுடைய அபிஷேகம், என்னுடைய கிருபை, என்னுடைய சபை, என் ஊழியக்காரன், அருமையான எனக்கு இருக்கிற ஐக்கியம், எனக்கு தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவரை நான் மேன்மைப்படுத்துவேன். இரண்டாவது அருமையான மேன்மை ஆனால் மறுபடியும் வாசிங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு. நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். 3 அனுபவங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த சிலுவை கொண்டு வந்திருக்கிறது. இரண்டாவது அருமையான நான் வருகிறேன், உலகத்தை நான் அருமையான அதோடு கூட நான் சேர்த்தும் பிரசங்கிக்கிறேன். நான் என் இதுலதான் பிசாசு மனுஷனை கட்டியிருக்கிறான். நான் அங்க பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், ஆடுறது இப்படி ஆடி போறது பேய் ஆட்டி ஓட்டி விரட்டி விட்டுலாயா? ஆனா மனுஷனுக்குள்ள இருக்கிற பொறாமையை விரட்ட முடியுமா? அந்த பேயை விரட்ட முடியுமா? மனுஷனுக்குள்ள கசப்பை விரட்ட முடியுமா? மனுஷனுக்குள்ள வெறுப்பை விரட்ட முடியுமா? இந்த பாஸ்டர் யாருமே அப்படி போடுறதில்ல, பிசாசு ஓடுகிறதுன்னு போடுறது பத்திரிகையில. இந்த மனுஷனுக்குள்ள இருந்த பொறாமையின் ஆவி விரட்டப்பட்டிருக்கிறது. இனிமேல் இந்த மனுஷன் பொறாமையே படமாட்டார். அப்படி யாராவது பிரிண்ட் பண்ணிருக்கிறாங்களா? பொறாமை, கசப்பு, வெறுப்பு, பகை, சண்டை, மனுஷனுக்குள்ள அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாவம் பெருகின மனுஷன். பாஸ்டர் ஜான் உங்களுக்கு தெரியாது, இங்க அடிக்கடி வருவார், இப்போது இறந்து போயிட்டாரு. அவரு அடிக்கடி சொல்ற வார்த்தை, மிருகம் போற இடத்துல புல்லு முளைக்கும், மனுஷன் தொடர்ந்து ஒரு இடத்துல போயிட்டு வந்துட்டு இருந்தா புல்லு கூட முளைக்காதுன்னு சொல்லுவார். புல்லு முளைக்காது, அந்த பாதை மனுஷன் நடந்து போற பாதை தெரியும். ஆகவே இந்த காலவேளையில அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய இந்த நாளின் காலவேளை ஆராதனையில ரோமருக்கு நிறுவம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் ரோமர் 6:6 நான் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒளிந்து போகும்படி பழைய மனுஷன் அவருடைய சிலுவையில, நல்லா புரிஞ்சிடுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில பழைய மனுஷனை அப்போஸ்தலனாகிய பவுல் அறைந்திருக்கிறார். இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்? புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு, பழைய மனுஷன் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறான்.
கொஞ்சம் அடிக்கப்பட்டிருக்குது, அடிக்கப்படாம இல்ல, ஆனா இன்னும் பழைய மனுஷன் இருக்கிறான். நிறைய பேர் அந்த பழைய இடத்தை விட்டு இன்னும் வெளியே வரவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறார்கள், இயேசுவை ஆராதிக்கிறார்கள், இயேசுவை சிநேகிக்கிறார்கள். அதில் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. Praise the Lord. இங்கே பவுல் எழுதுகிறான், புதிய மனுஷனை நான் தரித்திருக்கிறேன். புதிய மனுஷனுடைய 2 சுவாபத்தை உங்களுக்கு காட்டுகிறேன், வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வாசிக்கலாம், சத்தமாய் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது, உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று தாழ்மை. ஆமென். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தினால் ஆமென், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் ஒன்றுமே இல்லை அப்பா, நான் மேன்மை பாராட்ட என்னிடத்திலே ஒன்றுமில்லை. இயேசுநாதர் சீஷர்களுக்கு 3 வருஷம் பைபிள் காலேஜ் பயிற்சி. அதுல ஒரு பயிற்சி என்னவென்றால், அவரே சீஷனுக்கு காலை கழுவுகிறார், தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார், தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். இங்க நிறைய பேர் ஊழியம் செய்யறவங்க வருவாங்க. ஒருத்தர் ரொம்ப பெருமையா சொன்னார், எனக்கு ஒரு டீ கூட போட தெரியாது. நான் சொன்ன, நீ ஊழியத்துக்கே லாய்க்கு இல்லைன்னு சொன்ன. ஊழியத்துக்கும் டீக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னார். டீல தான் ஊழியமே இருக்குன்னு. சின்ன சின்ன வேலைகளை அருமையான செய்வதை தேவனுடைய பிள்ளைகளே சிலர் அதை தாழ்வாய் நினைக்கிறார்கள். எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அருமையான கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது கடினமான சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். பாஸ்டர் சுந்தரம் சென்னையில பெரிய ஊழியக்காரர், அவர் வயதானவரும் கூட. என்ன ஆயிட்டுன்னா, அந்த ட்ரைனேஜ் பிளாக் ஆயிட்டு. அங்க உள்ள ஊழியக்காரங்க எல்லாரும் சேர்ந்து, ஐயா உடனே முனிசிபாலிட்டிக்கு போன் பண்ணுவோம், தண்ணி வந்துட்டு இருக்குது, வாடை அடிக்குது. முனிசிபாலிட்டிக்கு போன் பண்ணா எவனுமே வரமாட்டாங்கிறான். பாஸ் கொஞ்ச நேரம் பார்த்தாரு, இதெல்லாம் பேசுறானுங்களே தவிர ஒருத்தன் இதை செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்கிறான். பாஸ் என்ன பண்ணாரு, அப்படி நின்னுட்டே இருந்தாரா, ஜிப்பா போட்டிருப்பாங்க அவங்க, டக்குன்னு கைய உள்ள போட்டாராம். கைய உள்ள போட்டு அந்த இதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி ட்ரைனேஜ் ஓட ஆரம்பிச்சு. அங்க நின்ன ஊழியக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்கிறான். நான் சொல்லுகிறேன், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நீங்க சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்கள் உன்னை விட்டு விலகி போக வேண்டும் என்றால், அதிலே நீ ஜெயம் பெற வேண்டும் என்றால், அதிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒன்றை நீ செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் பாஸ்டர்? எனக்கு என்ன செய்தன்னு தெரியல. அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்துருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவரே, நீர்தான் கிரியை செய்ய வேண்டும், நீர்தான் செயல்பட வேண்டும், நீர்தான் போராட வேண்டும், நீர்தான் யுத்தம் பண்ண வேண்டும். என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா. உனக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் தன் தூதனை அனுப்புவார். உனக்காக அருமையான யுத்தம் பண்ணும்படியாய் மனுஷர்களை கர்த்தர் எழுப்புவார். உனக்காக யுத்தம் பண்ணும்படியாய் காட்டிலே ஆடு மேய்ச்சம் வந்திருப்பான். உனக்காக யுத்தம் பண்ணும்படியாய் அவனுக்கும் யுத்த களத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை அங்கே கொண்டு வருகிறார். உனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி, உனக்கு விடுதலை உண்டு பண்ணும்படி, உனக்கு ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணும்படி, உனக்கு நன்மையை உண்டு பண்ணும்படி கர்த்தர் மனிதர்களை இந்த போட்டலத்திலே எழுப்புவாராக.
ஹalleluya ஆமென். லக்கா சந்தா ராக்காபா. இந்த பட்டணத்துக்கு வரும்போது நீங்க நொறுங்கி போய் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள், உடைந்து போய் வந்திருக்கிறீர்கள், சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்கள். மறுபடியும் போய்விடலாமா என்ற யோசனையும் வந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த பட்டணத்திலே காய்ந்து போன உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவேன். இந்த பட்டணத்துல காய்ந்து போன உங்கள் வாழ்க்கையை ஒரு செடியை போல துளிர்க்க பண்ணுவேன், பூ பூக்க பண்ணுவேன், காயை உண்டு பண்ணுவேன், கனியை உண்டு பண்ணுவேன். நான் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் பெரியதா இருக்கும். புராபாக்கா சந்தா ராக்கா பவுனி. இங்க நீங்கள் பார்க்கிறீர்கள், நீங்கள் தாழ்மை உங்கள் ஜீவியத்துல உங்களை நீங்க வெறுமை ஆக்கிறீங்க. நீங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ சாயலானார், மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். முன்ன ரொம்ப கீழ்ப்பழுக்க முதல்லலாம் சொன்னா கேட்பாங்க, இப்ப யாராவது கேட்பாங்களா? ஆலிவத்துல +1 +2 படிக்கிறவங்க பசங்க கேட்பாங்க, காலேஜ்ல பாதி கேட்பாங்க. கல்யாணம் ஆகி பிள்ளைங்க எல்லாம் பெத்தவன நம்ம அவங்கள்ட்ட பேச முடியுமா? பேச முடியாது. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன், நீங்க 5 பிள்ளை பெத்தாலும் சரி, 10 பிள்ளை பெத்தாலும் சரி, உங்க தகப்பனுடைய ஆலோசனை கேட்கணும். ஆமென். ஒரு தாயுடைய ஆலோசனை கேட்கணும்யா. ஆமென். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்க. அவன் சும்மா நாள் சொல்லிட்டு இருப்பான், கர்த்தர் பேசுறத கேட்பேன், நீங்க பேசுறத கேட்க மாட்டாங்க. ஆமா, உலக ஜனங்க அப்படி கிடையாது. அவங்கள அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாங்க, அவளை கனப்படுத்துறாங்க, அவளை மேன்மைப்படுத்துறாங்க. நம்ம ஊர்ல வயசான ஆட்கள் அதிகமா மதிக்கிறது இல்ல. நம்ம ஊர்ல என்ன வச்சுக்கிறாங்க, பாடிச்சேல பெருசு வருதுங்கிறாங்க. இது இந்த ஊர்ல தான் நான் கேள்விப்பட்டேன், பெருசு வருது. லேடிஸ் வயசானவங்களையும் பெருசுன்னு தான் சொல்றாங்க, ஆண்களையும் அப்படிதான் சொல்லுறாங்க. அதை பெருசு வருது, கொஞ்சம் இடம் முடியாங்கிறான். ஐயான்னு சொல்ல மாட்டாங்கிறான். தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன், தேவனை ஆராதிக்கிறவன். அருமையான உனக்குள்ளே அருமையான எதிர்த்து நிற்கிற சுவாபம், சண்டை உண்டு பண்ணுகிற சுவாபம், கலகத்தை உண்டு பண்ணுகிற சுவாபம் அருமையான அழிக்கப்பட வேண்டும். அழிக்கப்படாவிட்டால் நீ சிலுவையிலே அறையப்படவில்லை, அந்த அனுபவத்துக்குள்ளே நீ வரவில்லை. அப்படின்னா சிலுவையில அடிக்கப்படவில்லை, அதான் விஷயம், வேற ஒண்ணு கிடையாது. சிலுவையிலே நீ அடிக்கப்படவில்லை. உன் ஜீவியம் சிலுவையில அடிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொண்டிருப்பீர்களானால், புதிய மனுஷன் 2 காரியம் நிறைய இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் தாழ்ந்து போகணும். ஒரு ஆள் திட்டுறாங்க வீட்டுல, ஒரு ஆள் அமைதியா இருக்கு. 2 பேரும் இந்த ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டே இருந்தார். ஒரு ஆள் திட்டுறாங்க, சோத்திரம் திட்டிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் திட்டுவார், கேட்க முடியல பாஷ, வெட்டிலாம் இருக்குது பாஷ. ஒண்ணு நீ வெட்ட வேண்டாம், பஞ்சு என்கிட்ட இருக்கிறேன், நிறைய வச்சுக்கிறேன், கொஞ்சம் போகும்போது வாங்கிட்டு போங்க, காதுக்குள்ள சுருட்டி சுருட்டி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. நீங்க சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் உனக்கு தெரியாதா? நான் நினைப்பேன், காது கேட்காம இருந்தா ரொம்ப நல்லது. சில இடத்துல பேசாமலே இருந்தா ரொம்ப நல்லது, சில இடத்துல பார்க்காமலே இருந்தா நல்லது. எங்க ஊர்ல ஒரு வீட்டுல மகாத்மா காந்தி கோட்பாடு இது. அவரு அருமையான 3 குரங்கு இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி. ஒரு குரங்கு காதை பொத்திட்டு இருக்கும், இன்னொரு குரங்கு வாயை பொத்திட்டு இருக்கும், இன்னொரு குரங்கு கண்ணை முடியா வச்சு மூடிட்டு. நான் எப்ப போனாலும் அந்த வீட்டுல அந்த மாடியை பார்ப்பேன், அந்த 3 குரங்கு. நம்ம கண்ணையே பொத்துனாலும் லேசா இப்படி பார்ப்போம், அப்படி முடியும். இந்த கண்ணு கொஞ்சம் லேசா பார்க்கலன்னா இந்த கண்ணு ராத்திரி தூங்கவே செய்யாது.
இதுல என்ன ஆச்சரியம்னா, ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க அந்த வீட்டு சண்டைய கேட்காது, பொது செவர் இப்படியே சாஞ்சி இப்படியே வச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சிஸ்டர் கேட்டுட்டு இருக்கிறீங்க? இல்ல அங்க இருக்கிற சண்டை இந்த செவர் வழியா உள்ள வருதுங்க. அடப்பாவிகள, அங்க எதையாவது சண்டை போட்டு நமக்கு என்ன கிடக்குது? அது செவுத்துல சாட்சி வச்சு கேட்கிறான். நான் நினைச்சேன்ல, நடக்கட்டும் நடக்கட்டும், இது பத்தாது, அவளுக்கு பத்தாது, புருஷன் அடிக்கணும் வெட்டணும், ஏன்னா அதெல்லாம் சண்டையில வருது. ஐயா, இது எல்லாம் பழைய மனுஷன், பழைய மனுஷன் சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். பழைய மனுஷன் சிலுவையிலே சாக வேண்டும். பழைய பேச்சு சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். பழைய சிந்தனை சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். பழைய பார்வை சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட வேண்டும். ஒரு ஆழமான சுத்திகரிப்பு உன் ஜீவியத்திலே உண்டாக வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கவே நினைக்காது. நீ எப்ப புதிய மனிதனாய் மாறினால் மாத்திரமே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். கண்ட சகோதரனை அருமையான நேசிக்காதவன் காணாத தேவனை எப்படி நேசிப்பான்? ஆமென். மூன்று காரியம். ஒன்று, நான் என்னை மேன்மை பாராட்டுகிற ஒரு மனிதனாய், சிலுவையை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை மேன்மை பாராட்டுகிற மனிதனாய் இந்த சிலுவை என்னை மாற்றிவிட்டது. இரண்டாவது, என்னை புதிய மனிதனாய் மாற்றிவிட்டது. மூன்றாவது, உலகத்தை விட்டுவிடுகிற ஒரு மனிதனாய் என்னை மாற்றிவிட்டது. ஆமென். உலகம் இயேசு கிறிஸ்துவை பிசாசு உப்பரிகையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகத்தை காண்பிட்டான். நீங்க உலகம் ரொம்ப அழகானது, ரொம்ப ரொம்ப அழகானது. நான் வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க கேட்கிற, இந்த சிட்டி இவ்வளவு அழகா இருக்குது, 60 வருஷமா அந்த சிட்டியை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த சிட்டியை உருவாக்க, சின்ன ஊர் தான், அது 60 வருஷம் செலவு பண்ணாங்களே. இப்ப நான் நினைப்பேன், குண்டை போட்டு அழிக்கிறாங்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சிட்டியெல்லாம் உருவாக்கி இருப்பாங்க. அருமையான தேவம் ரொம்ப அழகா இருக்கு. அங்க போறவங்க திரும்பி வரமாட்டாங்க. வாலிப பசங்களை உள்ள விட்டனா அவ்வளவுதான். நிறைய பேர் இந்தியாவில இருந்து வந்தவங்களை பார்த்தேன். இந்தியாவுக்கு வரலையான்னு கேக்குறேன், இந்தியாவே மறந்து போச்சு பாஸ்டர். யாரும் வரமாட்டாங்க, அவ்வளவு அழகு. நான் சொல்றேன், நீங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகானவர், மிகவும் மேன்மையானவர், மிகவும் அன்பானவர், மிகவும் நேசத்துக்குரியவர். இந்த சிலுவை அன்றைக்கு ஒரு மனிதன் வந்துவிட்டால் உலகத்தை அவன் உதறி தள்ளி விட்டு விடுவான். எல்லாம் பளபளப்பாய் தோன்றும். வாலிப நாட்களிலே எல்லாம் பளபளப்பாய்ச்சு. பழைய படத்தை, இப்ப உள்ள படத்தை எடுத்து பாரு. பழைய படத்தை அவன் பொண்டாட்டிட்ட காட்டு, இப்ப படத்தை காட்டு, அவ வாங்கி தூக்கி எறியா. இந்த கிழமை போ பேர பிள்ளைகிட்ட சொல்றாரு, உங்க தாத்தாண்டா தூக்கி. ஏன்னா பழைய பார்வை வேற, பழைய பலன் வேற, பழைய அழகு வேற. இப்ப என்ன போச்சு? என்னதான் நீ டை அடிச்சாலும், என்னதான் பேஷன் பண்ணாலும் அந்த முகம் தெரியுது, வயசு தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியல என்கிட்ட சொல்ல, நான் கரெக்டா உங்க வயசெல்லாம் சொல்றேன். நீ என்ன டை அடிச்சாலும், என்ன பவுடர் போட்டாலும், என்ன ஆபரேஷன் பண்ணாலும், மூக்க பண்ணாலும் சரி, சதையை பண்ணாலும் சரி, ஐயா எல்லாம் மறைஞ்சு போகும், எல்லாம் மாறி போகும். நீ ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். காரு போய் அங்க வாங்கி வீட்டுல கொண்டு விடும்போது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. இப்போ கார் எங்க கிடக்கு தெரியுமா? ஒர்க் ஷாப்ல கிடக்கு. ஒரு மாசம் ஒர்க் ஷாப்ல கிடக்கு. பட்டுச்சேலையை வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு? ஐயோ இந்த அம்மா. இப்ப பட்டுச்சேலை எங்க கிடக்குதுன்னா, அந்த பழைய வண்டி ஒருத்தன் வரான் பாருங்க, அவன் திராஸ்ல இருக்குது. ஏன்னா பட்டு எடுக்கிறதுக்கு ஒரு குரூப் வருது பாருங்க. எல்லாம் போயிடுறியா, எல்லாம் மாறியா, எல்லாம் மறைஞ்சு போயிடுறியா. உலகத்திலே நாம் வாழ்கிறோம். சிலுவையினுடைய ஃபார்முலா என்னன்னா,
சிலுவை பூமியிலே பதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் பூமியை சார்ந்திருக்கவில்லை. வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை, ஆனால் வானத்தை நோக்கி இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்கள் பூமியிலே இருக்கிறீர்கள், ஆனால் பூமியோடு கூட நீங்கள் பதிக்கப்படவில்லை. வானத்துக்கு போக போகிறீர்கள், வானத்தை நோக்கி கொண்டே இருக்கிறீர்கள். மாயான உலகம், மறைந்து போகிற உலகம், மாறி போகிற உலகம். வாழ வேண்டும், உலகத்திலே வாழும்படி கற்ற நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் உலகத்தை அனுபவிக்கும்படி கற்ற நம்மை வைக்கவில்லை. ஆமென். நான் நேற்று கூட பேசிருந்தேன், சர்ச்சுக்கு ஜனங்க அவ்வளவு உற்சாகமா வரமாட்டேங்கிறான். ஒரு நடிகனுக்கு பின்ன இவ்வளவு பேர் போறாங்கய்யா, எவ்வளவு பேர் போறாங்க பாருங்க. நடிகனுக்கு பின்னாடி போறாங்க. இல்ல அவன் ஆட்சி வந்து எதாவது செய்ய போறானா, நாங்க வந்து அதை செய்திரும் இதை செய்திரும். எவனுமே செய்ய முடியாது. இருக்கிறது தான் அப்படியே வண்டியை கொஞ்சம் அப்படியே ஓட்டுவாங்க, வேற ஒண்ணும் ஓட்ட முடியாது. போய் எத்தனை பேர் செத்து போயிட்டானுங்க பார்க்க போய். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில மாயான உலகத்திற்கு பின்னே போன லோத்தை பாருங்கள். தரிசனத்தை இழந்து விட்டான், கிருபை இழந்து விட்டான், அழைப்பை இழந்து விட்டான், விசுவாச தகப்பனை இழந்து விட்டான், வாக்கு தத்தத்தை இழந்து விட்டான். சோதோம் குமாராவும் அருமையான அதனுடைய செழிப்புமே, அருமையான இந்த லோத்துவுக்கும் அவனுடைய மனைவிகளுக்கும் கண்களிலே பளபளப்பாய் தோன்றினது. அங்கே போய் அம்மோன் கோத்திரம் என்னும் ஒரு சாபத்தின் சந்ததிக்கு தகப்பனாய் அவன் மாறி போனான். அவன் அருமையான அவன் மனைவி புத்தூனாய் மாறி போனாள். அவன் சம்பாதித்தது எல்லாம் சோதம் குமாரா பட்டணத்திலே எரிந்து சாம்பலாய் போனது. இதுதான் உலகம், இதுதான் உலகம், இதுதான் உலகம். நகோமியை பாருங்கள், அருமையான தேவனுடைய மோவாபிலே போய் கொஞ்ச நாள் சுகமாய் வாழ்ந்தாள். ஆனால் பெத்தேலுக்கு வந்தாள். அவள் சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், மாறா என்று சொல்லுங்கள். என்னை என் தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்தின் மேன்மையை உதறி தள்ளிவிட்டால் மாத்திரமே அவன்தான் சிலுவையை சுமக்க முடியும், அவன்தான் சிலுவையை ஏந்த முடியும், அவன்தான் சிலுவை பக்கம் நிற்க முடியும், அவன்தான் சிலுவையிலே அறையப்பட்டவன். ஆரோனுடைய ஊழியத்துக்கு வரணும் எப்படி? ரெண்டு உலகத்தையும் ஊழியத்தையும் செய்ய முடியாது. பணத்துல நடக்கிற ஊழியம் வேற, கிருபையில நடக்கிற ஊழியம் வேற. சோசியல் ஒர்க்கும் ஊழியம் நடக்குது. நான் தவறு என்று சொல்லவில்லை, நமக்கு சோசியல் ஒர்க் எல்லாம் இருந்தா நல்லா, நான் எதையுமே தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். ஒரு ஊழியக்காரன் காலையில இருந்து சாயங்காலம் ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து டேபிள்ல உட்கார்ந்து சுத்தி வந்துட்டு அருமையான புக்கையும் பார்த்து கணக்கையும் பார்த்து அதையும் பார்த்து இதையும் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அவன் பிரசங்கம் பண்ணா என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது, சத்தமாதான் இருக்கும். அவனை ஆண்டவர் மகிமையான ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். அவன் தரிசனம் வேறு, அவனுடைய பார்வை வேறு, அவனுடைய பாரம் வேறு, அவன் மேல் இருக்கிற கிருபை வேறு, அவன் மேல் இருக்கிற அபிஷேகம் வேறு. ஆரோரை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுலை இந்த சிலுவை அவன் வாழ்க்கையிலே உண்டான பெரிய மாற்றம் என்னவென்றால், முதலாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை சிலுவை மேன்மை பாராட்டுகிற ஒரு இடத்திற்கு அவனை கொண்டு போனது. அப்பந்தான் அவன் மேன்மை பாராட்டினது எல்லாம் குப்பை என்று எண்ணுகிறான். இரண்டாவது, அவனை ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இந்த சிலுவை மாற்றினது. மூன்றாவது, உலகத்தை வெறுத்துவிட்டு அவன் சொல்லுகிறான், லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். இந்த மூன்று மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வந்த சிலுவை. முதல் ஒரு மனிதனை பார்த்தோம், சீமோன். அவன் எழுத்தின்படி சிலுவையை சுமந்தான். இரண்டாவது, போன வாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நாம் பிரசங்கித்தோம், அரிமத்திய ஊரானாய் யோசேப்பு. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம்
இயேசுவின் சிலுவை எழுத்தின்படியான சிலுவையை அவன் பார்க்கவில்லை. எழுத்தின்படியான சிலுவையை விசுவாசித்து அதை சார்ந்து கொண்டான். அவன் வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கையாய் மாறினது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே நாம் சிலரை கர்த்தர் தொடுகிறதை பார்க்கிறேன். இழந்து போன ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு தருகிறார். இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். இழந்து போன கிருபைகளை கர்த்தர் உனக்கு தருகிறார். உன் பக்கமா இயேசு நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார். தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய அபிஷேகம் உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வல்லமை உன்னில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. சத்துருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டு போகிறது. சத்துருடைய கட்டுகள் குடத்தில் இருக்கிற தண்ணீர் உடைந்து போகிறது போல அது உடைந்து போகிறது. நல்ல ஆண்டவரே, மூன்றாவது வாரம் நம்முடைய சிலுவை குறித்து எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சிலுவையிலே மறைந்து கிடக்கிற மனுஷர்களை எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, சிமியோனை குறித்து பார்த்தோம், அரிமத்திய ஊரானாய் யோசேப்பை குறித்து பார்த்தோம், இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கிறோம். சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று அவர் சொல்லுகிற அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, சபையில் வருகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உம்மை குறித்து மேன்மை பாராட்டுவார்களா? ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்த மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் எழும்பி நிற்போம். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக